ඇත්තයෝ කොච්චර දඬුවම් දුන්නත් මුකෙන් තාම ඇත්ත ගන්න බෑනේ. මූ ඕනකට වඩා කට ගහනවා. வெட்ட வெட்ட துளிர்ப்போம். சுதந்திரத்தின் குரல் வலையை நெரிக்க இயலாது. சுதந்திரம் கேட்கும் முதல் குரலின் முடிவு சுதந்திரம் தான். மூவர காம்பெட் தாபான் මං අවිල බලා ගන්න ඌව. நாடாட்ட கேக்குற ஒயலாட்ட ஒரு ஆண்கள கூட இத மில்லைங்க. ಬೆಳ್ಳ ಅಂದ್ರು ನೋಡಿ ರಗಡದೇನದು ಬೊಕೆ ನೋಮಕತೆ ಕೇಳ ಏಯ್ ಬೊಕೆ ಬಿಡಮಕತೆ ಕೇಳ ಒಂಬತ್ತರ ಕಟಿಯತ್ತೆ ಕಿತ್ತಬ ಮಿನೆ ಜ್ಞಾನ ಕೇಳ ಏಯ್ என்ன அடிக்க உனக்கு எந்த உரிமை இருக்கு? சுதந்திர தாகத்துக்கு இதை விட பெரிய அடிதான மரணதானோ சர்வாதிகாரத்தோட பதில் இதுதான். புதிய ஒளி நிறைந்த வாழ்க்கைக்காக நாம் சக்தி முழுவதையும் திரட்டி உரிமையை கேட்டால் பரிசாக இவர்களை எதிர்த்து போராடும் போது நாங்கள் இதையெல்லாம் தாக்கித்தான் தீர வேண்டும். மக்களினுடைய போராட்டத்திற்காக முழு சக்தியையும் திரட்டித்தான் நிற்க வேண்டும். நாம் வென்றால் சுதந்திர வாழ்க்கை, இவர்கள் வென்றால் நாம் வென்றால் சுதந்திர வாழ்க்கை, இவர்கள் வென்றால் நாம் அடிமை. அவனுக்கு நீங்க யாரும் உதவி செய்யக்கூடாது, அவனுக்கு பேசவும் கூடாது. பெரிய மாத்தா வரும், அவர் சொல்லும் அதுபடி செய். அரி நான் ஈழத்தமிழன், தெற்காசிய எல்லையின் இந்திய பெருங்கடலின் குட்டித்தீவு. அன்று நாகநாடு, ஈழம், இலங்கை, இன்று ஸ்ரீலங்கா. இது எங்கட முன்னோர்கள் ஆண்ட பூமி, ஈழ பூமி, எங்கட தாய் பூமி. எங்கட சனங்களின் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அடக்குமுறை தாக்குதல்கள். விளைவு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சுதந்திர போராளி. என்ற தேசத்தின் விடியலை காணும் முன்பே மரணத்தை உணர்கின்றேன். ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் எங்கட சனங்கள் சிக்குண்ட போதெல்லாம் வீடு, உடைமைகள், உறவுகளை இழந்து சொந்த மண்ணிலேயே அகதியானோம். காடும் மேடும் கழியும் வாய்க்கால்களும் எங்கட ஜீவிதமாகி போனது. கற்பனையில் மட்டுமே நாங்கள் மகிழ்ச்சியை அறுவடை செய்தவர்கள். ஈழ மண்ணில் பிறப்பு, காதல், வாழ்க்கை, மரணம் என அனைத்துமே விசித்திரமாகவே மாறிப்போனது. அம்மா, எங்கட ஊர்ல மழை பெய்யுதுமா. எப்படியடா சில்லுன்னு சொல்றீங்க? மண்ணோட வாசம் வருது. என் செல்லமே,
எங்களோட வேதனை உனக்கு விளங்கல என்றாலும் அப்பா மாதிரி இப்பவே உனக்கு மண்பட்டு வந்துட்டே. அம்மா அப்பா எண்டைக்கு வருவாங்க. வருவாங்கப்பா. பசிக்குதுமோ? இதப்பா இப்பவே போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். வேற யாராவது வாங்க வேணுமோ? ஏன் நீங்கள் இங்க வர வேணும்? நான் கொடுத்து அனுப்பியிருப்பேனல்லோ. இல்ல பரவாயில்லை, பிள்ளைக்கும் எனக்கும். தம்பி டேய், ஆட்சிக்கு எப்பவுமே தந்த காணியை பற்றிய நினைப்பு தாண்டா. ஆச்சேட்ட எங்கள்கிட்ட மக்களிடம் எடுத்து சொல்லுங்க, அப்பதான் அவ ஆறுதலா இருப்பா. சரி அண்ணி. சாப்பாடு பத்தாதாக்கள் 2ஆம் தடவை வந்து வாங்கலாம், வந்து வாங்குங்க. யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரையில எல்லாரும் உண்டா உழைச்சு அதுல வர்ற காசை வச்சு கொண்டு எல்லாரும் உண்டா சாப்பிடுறது எங்கட மண்ணில மட்டும்தான் நடக்கு. நான் ஒரு கதை சொல்றேன். அப்பா அம்மா உங்கள மாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்களாம். அதே போல நிறைய அப்பா அம்மா சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்களாம். எல்லாருக்கும் வீடு வாசல், தோட்டந்துறவு, காணி பூமி எல்லாம் இருந்துச்சாம். புதுசா வந்தவங்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு காட்டுக்குள்ள அகதியா எல்லாரையும் துரத்தி விட்டுட்டாங்களாம். உங்களோட அப்பா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேணுமென்று உன்னையும் என்னையும் விட்டுட்டு சண்டைக்கு போயிட்டாங்களாம். அம்மா அப்பாவை ஆர்மி கொண்டு தர எல்லாரும் சொல்றாங்கம்மா. அது பொய்யடா செல்லம். அது எனக்கு பொய் என்று தெரியும். நீ பெரிய ஆளடா செல்லம். எங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பா எல்லாத்தையும் மீட்டு தருவார். எங்கட மக்கள் சுதந்திரமா சந்தோஷமா வாழுவினம். இதுதான் உண்மையான கதை. இங்க பாருப்பா, எங்க வீட்டையும் காணியும் இப்பதான் திருப்பி தர போறாங்களாம். எப்படி திருப்பி தருவான்னு நினைக்கிற? எங்களை காணி பூமி எல்லாம் பறிச்சு 1/2 மைல் தூரத்தில் எங்களை தள்ளி வச்சு இந்த மண்ணிலேயே எங்களை அகதியாக்கி வச்சிருக்கிறான். அழிக்க நினைக்கிறவன் ஆக்குவான் நினைக்கிறியோ? சும்மா போ. எங்கட மண்ணுக்காக எங்களை அர்ப்பணிப்பது என்பது இறந்தும் வாழ்ந்திருப்பது. போராளிகளுக்கான அடையாளம் உடம்பில் வலு, மனதில் துணிச்சல், மூளையில் அறிவு. அப்பதான் வெற்றி பெறும் வரைக்கும் போராட முடியும், அல்லது இலக்கை அடுத்த இடத்துக்காவது நகர்த்தி வைக்க முடியும். நீ ஏன் எதுவும் கதைக்க? என்னால ஆயுதம் என்ன முடியும்? எல்லாராலும் தான் ஆயுதம் என்ன. தீவிரவாதிகளும் ஆயுதம் ஏந்துகிறார்கள், சுதந்திர வேட்கை கொண்ட போராளிகளும் ஆயுதம் ஏந்துகிறார்கள். இந்த இரண்டுக்கும் இடையிலான சிக்கலான முரண்பாட்டை அறிந்திருக்க வேணாமோ? இவர்கிட்ட அண்ணன் ஏற்கனவே களத்தில் நிற்கிறார். இவர்கிட்ட கண்டதரம் சொல்லியும் நானும் களத்தில் சேர்வேன் என்று நிற்கிறேன். இவருடைய தாரக மந்திரம் இந்த மண்ணிற்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும், அல்லது இந்த மண்ணில் மாவீரனாக புதைபட வேண்டும். இவர் ரகசியம் காப்பவர், எந்த விதமான தியாகத்துக்கும் தயார். நாளைக்கு நான் அவங்ககிட்ட தொடர்பு எடுத்து போட்டு உங்களை கூட்டிக் கொண்டு சேர்க்கிறேன். நான் வீட்டில் சொல்லிட்டு அனுமதி எடுத்துக்கொண்டு வாங்கோ. என்ன சீலன்? சரிதான். தமிழ் தமிழ் தமிழ். உங்களோட மனசுல தேசம் மட்டும்தானோ? நீயும் இருக்கிறாய். சுதந்திர பூமியில நாங்கள் பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமா வாழத்தான் வரும். போர்ல நான் இறந்து போயிட்டாலும் நீ வேற யாரையாவது கல்யாணம் கட்டிட்டு எங்கட தேசத்துக்காக பிள்ளை குட்டிகளை பெத்து போடுத்தானே. வேற ஒருத்தரை கல்யாணம் முடிக்கிறதோ? நீங்க போன பிறகு எனக்கு வேற என்ன இருக்கு? எங்கட இன மக்கள் அடிமைப்பட்டவன் கடமைகள் விளங்குதோ?
மனப்பாடம் பண்ணுங்க. ஐயா, ஆமிக்காரங்க எங்கட தோட்டத்து காணியெல்லாம் அளவெடுத்து நிக்கிறாங்க. ஆட்சியில காணியில நின்று கொண்டு இருக்காங்க. எங்கட காணியெல்லாம் எடுத்து அவங்கடாக்களா இருக்கோ கொடுக்க போறாங்க போல. ஐயோ, எல்லாமே போச்சுது. இனிமே ஒன்றையும் மிச்சம் விட மாட்டாங்க போல கிடக்கடா. ஆட்சி பயந்த மாதிரி எங்கட மானன் சொத்து சுவம் எல்லாத்தையும் அப்படியே நாசம் பண்ணி அழித்து போயிடுவாங்க. கடவுளே, இவ்வளவு சிந்தப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு பரம்பரையா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் போச்சுதே. இன்னைக்கு அனாதையா இருக்கணுமே தம்பி. யாருமே கேட்கலையா தம்பி? யாராவது கேளுங்கடா. பிள்ள, என்ன மாமி? இங்க வா மகளே. பிள்ளை, இத வச்சுக்கொள். என்னது? வச்சுக்கொள்ளு. கவனமா பார்த்துக்கொள்ளு. அப்பா கடவுளே, நல்லா இருக்க வேணும். ஏனப்பா பிந்திட்டியல்? வேலை முடியும் பிந்தி போச்சுதுங்கோ. கடைச்சாமான்கள் வாங்குறதுக்கும் பிந்தி போச்சுதுங்கோ. இந்த பிடி. உங்களுக்கு நான் ஒண்ணு வாங்கி இருக்கிறேன். என்ன? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உன்னை புரிஞ்சு கொள்றதே பெரிய கஷ்டம். நீ ஏன் சொல்லனப்பா? எங்கெல்லாம் தேடி இருப்பியல். கலை இலக்கியம் பற்றி லெனின் எழுதின புத்தகம். எங்க கிடைச்சது? பழைய புத்தக கடையில வாங்கினேன். நன்றி அப்பா. சும்மா சொல்லக்கூடாது, நீ பெரிய ஆளுதான். ஏய் குண்டு, நில்லு. ஏய் குண்டு இருக்கு. अरे लसन आहे हो लसन ഒന്നാം തൊടുക്ക് കോപം വരല രോസം വരല
தமிழ் 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 என்னது? ஏய் 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 அந்த எளிய நாய் இங்க தொடறான் அங்க தடவுறான். நீ பாத்து கொண்டு நிக்கிற. உனக்கு ரோசம் இருக்கான்னு கேக்குறான். நீ இல்ல இல்லன்னு தலைய ஆட்டுறாய். நீ தான் ஒரு ஆம்பளையோ? பொம்பளை காப்பாத்த ஆம்பளை வர வேணுமோ? பொம்பளை கண்டு தனித்தன்மை இல்லையோ? நான் என்ன சினிமா ஹீரோவோ பறந்து பறந்து வந்து அடிக்கிறதுக்கு? உன்னால் முடியலண்டாதான் நான் வர வேணும். விளங்குதோ? நான் அவசரப்பட்டு தலையிட்டு இருந்தால் என் மேல் முத்திரை குத்தி இருப்பாங்க. என் இயக்க செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்க. நீ வீரமாவங்கிட்ட போராடினியே, அதுதான் பொம்பளைக்கு வேணும். என்னது? என்ன செய்யறது செஞ்சு கெஞ்சிரியோ? வாடா வாடா வாடா, இன்னைக்கு உனக்கு முடிவு பண்ணியாச்சு. வா 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 வா. ஏ பொண்ணு, நீ உள்ள வா வா வா. ஏய் நீ போகுது. ஏ மாத்தியா சொல்லுது, ஏன் நிக்குது? வா வா. எல்லாரையும் கொண்டு போட்டோம். இப்ப இங்க தாக்குதல் நடக்கும். எல்லாரும் காட்டுக்குள்ள ஓடி போங்க. ஈழமண்ணில் ஆயுதமற்ற நிராயுதபாணிகளை படுகொலை செய்வது என்பது வாடிக்கையாகி போனது. ராணுவத்தினரின் தாக்குதலுக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது பயங்கரமாக துப்பாக்கி பிரயோகம் நடத்தினர். 36 பேர் கொல்லப்பட்டனர். இரவு முழுவதும் காட்டில் ஆளுக்கு ஒரு மூலையில் பதுங்கியிருந்து விட்டு மீண்டு வந்த பிறகுதான் யார் யார் இறந்தார்கள், யார் யார் இருக்கிறார்கள் என்பதை அறிய முடிந்தது. கரிகாலன் தாயை இழந்தான், தமிழ் தந்தையை இழந்தான், அகரன் குடும்பத்தையே இழந்தான். அன்று அந்த மக்களின் ஓலம் சொல்லி மாளாது. வேலையில் இருக்கு. ஒரு கிழமையில திரும்பி வந்துருவன். உயிரிழப்புகளை தடுக்க வேண்டியிருக்கு, ஆக்கில சேர்க்க வேண்டியிருக்கு. இங்கு நடந்த படுகொலை வேற எங்கேயும் நடக்க கூடாது இல்லையோ? போய்த்தான் ஆக வேணும். திரும்பி வருவனோ இல்லையோ, சிரிச்ச முகத்தோடு அனுப்பி வை. கரிகாலன் கைது செய்யப்பட்டான். கடும் சித்திரவதைக்கு பின் கொல்லப்பட்டான். எங்கட தேசத்தின், ஈழத்தின் அற்புதமான உயிர் விளைச்சலாகி போனது.
எங்கட இன மக்கள் அடிமைப்பட்ட மண், கடமைகள் இருக்கு, விளங்குதோ? அன்னை பூமியையும் காதலனையும் ஒரு சேர நேசித்த தமிழ் தேசத்துக்காக தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிவிட்டார். எங்க கூட சண்டை போட நிறையாக்கள் சேர்த்து வச்சிருக்கு. அவனுக்கு தெரிஞ்ச உண்மையை கேட்டு வாங்கு. அப்பவே நான் உங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிடும். அது வரைக்கும் சோறு இல்ல, தண்ணி இல்ல. வருது. உண்மையை சொல்லலன்னா அவனை கொன்னுடு. கொண்டாலும் உங்களுக்கு விடுதலை தான். உண்மையை வாங்கி இல்லையே கொல்லு. அருது. குற்றவாளியால விசாரிக்க வேண்டியது அவன் கடமை. எங்கிட்ட கொடுத்தா நாங்க விடுதலை ஆறது சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எங்கட சனத்துக்குள்ளேயே பிரிவினையை உண்டாக்கி எங்களை நாங்களே அழிச்சு கொள்றதுக்கு அவங்க திட்டம் போடுறான். போராளியோ? மக்களுக்காக போராடுறேன்னா அவ்வளவே. உங்கள மாதிரி ஆக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட ஆதரவா பேசி உண்மையை கேட்போம். நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களோ? ஏன் கேட்கிறீர்? நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். ஒரு மகள், ஒரு மகன். நாங்கள் 6 பேரும் எந்த பிழையும் செய்யாதவங்க. நாங்கள் நிரபராதிகள். நான் குற்றவாளியோ? அரசாங்கத்தை பாய்ச்சிட்டீங்க. இங்க குற்றவாளியே தான். மக்களுக்கு ஆதரவாக இருப்பதால் நானும் நிரபராதிதான். குற்றத்தை செய்தவன், அதனை வேடிக்கை பார்த்தவன், நடுநிலை வகித்தவன், நடப்பது குற்றம் என்று அறிந்தும் அரசாங்கத்தை எதிர்த்து போராடாதவன், இவர்களே குற்றவாளிகள். விளங்குதோ? வீண் விவாதம் வேணாம். எங்களுக்கு விடுதலை கொடுங்க. எனக்கு அதிகாரம் இல்லை. அவங்க கேட்குற உண்மையை சொல்லிட்டீங்களா எங்களை விடுதலை செய்வாங்களோ? எங்களுக்காகவும் எங்கண்ட குடும்பத்துக்காகவும் நீங்க இந்த தியாகத்தை செய்யலாம் இல்லை? தியாகம் வேறு, துரோகம் வேறு. நான் உண்மையை சொல்லாமல் இருப்பதுதான் தியாகம். விளங்குதோ? எது தியாகம்? ஒரு ஊர் நல்லா இருக்கும்னா ஒரு குடும்பத்தை பலியிடலாம். நாங்க 6 பேர் நல்லா இருக்கணும்னா நீங்க ஒருத்தர் உண்மையை சொல்லலாம். காட்டிக் கொடுப்பது மக்கள் நலனுக்கு எதிரானது. மக்கள் என்ற பலம் சீரழியும். நம்மிடையே துரோகமும் வஞ்சகமும் நுழைய அனுமதிப்போமேயானால் நம்முடைய வீழ்ச்சியை யாராலும் தடுக்க இயலாதப்பா. அந்த வீழ்ச்சியைத்தான் அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இந்த உலகத்தில் நாம் 7 பேர் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய 6 பேருடைய உயிர் அவசியமானதாக இந்த சமூகத்திற்கு இருக்கும் என்றால் உங்களுக்காக நான் விட்டுக் கொடுக்கலாம். ஆனால் காக்கப்பட வேண்டியவர்கள் லட்சக்கணக்கானவர்களாயிற்று. பெருந்திரளான நம் மக்களுக்காக நீங்கள் 6 பேர் ஏன் தியாகம் செய்யக்கூடாது? ஏய், உன்னிட்ட கெஞ்சி கேட்கறதுல எந்த பிரயோசனம் இல்லை. நாங்கள் எல்லாரும் வாழ வேணும்னு ஆசைப்படுறோம். நீ சாகரத்து கூட கவலைப்பட மாட்டேங்கிறாட. கடைசியா சொல்றேன், எங்களை வாழ விடு. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? உயிரோடு இருப்பது மட்டும் வாழ்க்கை இல்லை. தன்மானத்தோடும் சுதந்திரத்தோடும் சாவதே வாழ்க்கை. ஒரு நாட்டின் இறையாண்மை மதிக்கின்ற இன்றைய நிலையில் உலகில் 41 நாடுகள் அந்நியர்களால் அடிமைப்பட்டு கிடக்கிறது. எறும்பு கூட சுதந்திரத்தை விரும்புகிறது. ஏய், கதைக்காத நீ. நாங்கள் அடிமையாவே இருந்துட்டு போறோம். எங்களுக்கு சுதந்திரம் தேவையில்லை. சுதந்திரம் கேட்டா பாத்தியா? சோறு இல்ல, தண்ணி இல்ல. ஒரு வினாடி சுதந்திரமாக வாழ்ந்தால் போதும். அதற்காக நாம் வாழ்நாள் முழுவதும் போராட தயாராகிவிடும். சுதந்திரம் அவ்வளவு மகத்தானது. நீ உண்மை சொல்ல போறியோ இல்லையோ? உங்களுக்கு தேவை விடுதலை. என்ன கொண்டாலும் உங்களுக்கு விடுதலை தான். ஏன் நீங்கள் அந்த முடிவை எடுக்க கூடாது? தண்டை செய்ய போறேன் இப்ப நான். அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு.
வேண்டாம். அடிச்சு போட்டா. அவர் கதைக்கிறது நியாயமா தான் இருக்கு. எங்கட சுயநலத்துக்காக கதைக்கிறோம், ஆனா அவர் சொல்றது உண்மையா இருக்கு. இவன் யாரா கொண்டது? ஏய் அடோ கவுது மூவ மருவு. நான் தான் கொண்டேன். இங்கதான் கொல்ல வச்சடியல். இந்த சுயநல துரோகி இரவோட இரவா அவரை கொல்ல பார்த்த. மக்களை காக்கிற போராளிகளை காக்க வேண்டியது மக்களது கடமை. அதைத்தான் நான் செய்த. இவன் சாக வேண்டிய, அவர் வாழ வேண்டிய. மூச்சடங்கி மண்டில் புதைந்து போனாலும் எம் சுதந்திர பூமியில் மரமாக உயிர்த்தெழ ஆசை. நீ எங்களோட சேர்ந்துடு. எல்லா உண்மையும் சொல்லு. என்ன வேணும் மக்கள், நாங்க தரோம். சுதந்திரம்.